அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுகிறாருங்க. கர்ம சனியின் வக்ரத்தின் காரணமாக அடுத்த 7 நாட்கள் இவை தங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது முதல் மற்றும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானமாகிய 2இல் நுழைந்திருக்கிறார். இந்த வேளையில் மிகவும் வலுவாக நல்ல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்த சனி வக்ரம் பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி 19ஆம் தேதி முதல் நகருகிறார். எனவே இந்த முதல் வாரத்தில் 26ஆம் தேதி வரை அற்புதமான பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி. அதிலும் குறிப்பாக சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10இல் வக்ரம் பெற்று வலுவாக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். இந்த இரு அமைப்புகளும் நிச்சயமாக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இல்லை என்பதால் வக்ரம் பெற்ற சனியின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான சூழல் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவது பொதுவாக சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அவர் வக்ரம் பெறக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய இடமும் சற்று சாதகமான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் நிச்சயம் பல்வேறு வகையான விஷயங்களில் சிறப்பான வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய சூழலும் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் அடுத்த 7 நாட்களில் வக்ர சனியின் அதீத பலத்தால் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் உண்டு. சனி பகவான் கர்மஸ்தானத்தில் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் உத்தியோக ரீதியான பணிச்சுமை என்பது சற்று குறைவதற்கான சூழல் உண்டு. சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்திய சூழ்நிலையில் அவற்றில் நல்ல மாறுதலை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகையும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. சிறு முயற்சி கூட நீங்கள் விரும்பக்கூடிய நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் தனி வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் துணிந்து பல விஷயங்களை மேற்கொள்ளலாம். அவை மிக சிறப்பான மாற்றத்தை உத்தியோக ரீதியாக வலுவாக பெற்றுத்தருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய தனி வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வது சிறப்பு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகவும் சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான சூழ்நிலை நிச்சயம் உண்டு. சந்தை நிலவரமும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சூரியனும் சுபபலத்துடன் 2இல் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. ஆனால் அதே வேளையில் ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு. எனவே இந்த வேளையில் எதை செய்தாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் அதீதமாக தேவைப்படுகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்வு திட்டமிடுதல் உள்ளிட்ட எந்த பணியாக இருந்தாலும் அதில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் சில சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வாரம் மட்டுமல்ல, அக்டோபர் முதல் வாரம் வரைக்குமே சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பிறகு வக்ரம் பெறுவார் குரு. அப்படி வக்ரம் பெறும்போது ஜென்ம ராசியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய
மிக சிறப்பான மாறுதல்கள் நிச்சயமாக வலுவாக கிடைப்பதற்கான சூழல் குருவின் அமைப்பால் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடலாம். ஆனால் அதில் சின்ன சின்ன தடையும் ஒரு மந்தமான சூழ்நிலையும் நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது சிறு சிறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பிறகு உடனடியாக சமாதானம் ஆகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. எனவே கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் பிரச்சனையை கொடுக்காது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குடும்பத்திலும் சரி, தொழில் வியாபாரம் உத்தியோகத்திலும் நல்ல மாறுதல்களை வலுவாக பெறுவதற்கான யோகம் அடுத்த 7 நாட்களில் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை குரு மற்றும் சனி தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபத்தில் வெற்றிருக்கிறாருங்க. ராகு லாபத்தில் நிலை கொண்டிருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகங்களில் ஒன்றாக ராகுவும் பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராகு, சனி மற்றும் குரு சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலம் வரும்போது ராகு சிறப்பாக நிலை கொண்டிருப்பது நிச்சயம் நல்ல பலனை பெற்றுத்தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மோட்சக்காரகரான கேதுவும் 5இல் நிலை கொண்டிருக்கிறாருங்க. எனவே கற்பனையான கவலைகள், குடும்ப ரீதியான தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எதை குறித்தும் எதிர்மறையான சிந்தனையுடன் அணுகிய மனநிலையில் நல்ல மாறுதல் உண்டு. விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். செவ்வாயின் ஆட்சி பலம் மிக பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறது. மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மற்ற கிரகங்களை ஒப்பிடுகையில் அதிக பலத்துடன் தனஸ்தானமாகிய 2இல் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது புதிய முதலீடுகளை, தயாரிப்புகளை இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடலாம். மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றமும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான அதிரடியான வளர்ச்சியையும் பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சாதகமாக நிலை கொண்டிருக்கிறார். எனவே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் 2 கிரக நிலைகள்ல ஜென்மத்தில் குருவும் 2இல் சுக்கிரனும் இருப்பதால் பெண்மணிகளுக்கு சற்று சாதகமான சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இல்லத்தில் ஏற்படக்கூடிய மன கவலைகள் குறையக்கூடிய வகையில் சிறப்பான சில மாற்றங்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக பெண்மணிகள் உங்களது அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க. எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சற்று எதை செய்தாலும் கவனத்துடன் இருந்தால் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக ராகு, சுக்கிரன், வித்யாகாரகரான புதன் மற்றும் சனி என பல கிரக நிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து, குறிப்பாக வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது நல்லது. விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் நிச்சயமாக வலுவாக கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு.